வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். இந்த தோலோடு இருக்கிற முழு கருப்பு உளுந்தில் அவ்வளவு பயன்கள் இருக்குது. இதில் கால்சியம் சத்தம், இரும்பு சத்தம் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லது. அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த முழு கருப்பு உளுந்தில் பஞ்சு போல் சாஃப்டாக இட்லியும் நல்ல மொறு மொறுன்னு தோசையும் ஒரே மாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதோட எலுமிச்சம்பழத்தில் ஒரு கார சட்னி இந்த இட்லிக்கும் தோசைக்கும் சைட் டிஷ்ஷாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் இட்லி அரிசி அல்லது புழுங்கல் அரிசி அது எடுத்துக்கிறோம். இந்த 200 ml டம்ளரில் நான் இன்றைக்கி 5 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்குறோம். இந்த 5 டம்ளர் இட்லி அரிசிக்கு 1 டம்ளர் தோலோடு உள்ள முழு கருப்பு உளுந்து எடுத்துருக்குறோம். இந்த கருப்பு உளுந்து தோலோடு உள்ள முழு கருப்பு உளுந்தை ரொம்ப நேரம் ஊற போட்டால் அந்த தோல் தனியாக வந்துடும். அப்போ நாம் ஊற போடாமல் போட்டாலும் கொடகொடான்னு சத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நாம் இந்த 1 டம்ளர் முழு கருப்பு உளுந்தை நாம் அரைக்கிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சா போதும். இப்போ இந்த அரிசியை நாம் 4லேருந்து 6 மணி நேரம் வாஷ் பண்ணிவிட்டு அதை ஊற வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி இந்த முழு கருப்பு உளுந்தை நாம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிறோம். அப்போது இந்த அரிசியில் நாம் இந்த வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுதான் நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கிறோம். அதனால் வெந்தயம் 1 டீஸ்பூன் அரிசியோடு ஊற வச்சுட்டு இந்த முழு கருப்பு உளுந்தை வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சா போதும். அப்போ தான் நமக்கு அது ரொம்ப ஊறி இருக்காது, தோல் வெளியில் வராது. இது இன்னும் ஊறலை, தோல் வெளியில் வராது, நம்ம போட்டு அரைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த உளுந்தை நாம் அந்த ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த கிரைண்டரில் நாம் அந்த உளுந்தை சேர்த்துக்கிறோம். அந்த ஊற வச்ச தண்ணியையும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ போட்ட உடனே சத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது குறைஞ்சிரும். இதை நாம் நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். அப்பப்போ தண்ணி தெளித்து மாவை எடுத்து விட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கலாம். இந்த உளுந்து நல்லா பொங்கி பொங்கி அரைப்படும், நிறைய காணும் நமக்கு. இதை நல்லா நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு அது அப்பப்போ தண்ணி தெளித்து ஓரத்தை எடுத்து விட்டு நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் அரைச்சா போதும், அது நல்லா சாஃப்டாக அரைப்பட்டுரும். இப்போ நல்லா இது அரைப்பட்டுருச்சு, நாம் வெளியில் எடுத்துடலாம். உளுந்து நல்லா அரைப்பட்டுருச்சு. இந்த மாவை எடுத்து நாம் ஒரு பாத்திரத்தில் வச்சுக்குவோம். இப்போ நாம் அரிசியை போட்டு அரைக்கலாம். அரிசியோடு நாம் வெந்தயமும் ஊற போட்டிருக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் நாம் கிரைண்டரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பொதுவாக இட்லிக்கு கொஞ்சம் குறன்னு அரைப்பாங்க, தோசைக்குன்னா ரொம்ப நைஸாக அரைப்பாங்க. அதனால் இது ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் நெருன்னு இருக்கிறப்ப நாம் இதை எடுத்துடலாம். இப்போது இந்த அரிசி நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இதையும் நாம் வெளியில் எடுத்துடலாம். அந்த உளுந்தோடையே இந்த அரிசியும் எடுத்துருவோம். இப்போது அரிசியும் உளுந்தும் வெளியில் எடுத்தாச்சு. இதுக்கு உரிய தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து ஒரு 8 மணி நேரம் இதை புளிக்க வச்சிடலாம். இந்த முழு கருப்பு உளுந்து நாம் போடும்போது மாவு நல்லா காணும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் பாத்திரத்தில் இதை கரைச்சி வைக்கணும். நல்லா பொங்கி வரும், நிறையாவும் மாவு இருக்கும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் பாத்திரத்தில் வச்சுக்கணும். இப்போ நல்லா இதை கலந்தாச்சு. இது ஒரு 8 மணி நேரம் புளிக்கட்டும். இப்போ இது 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சாச்சு. இப்போ இந்த புளிச்ச மாவு இது நல்லா பொங்கி வந்திருக்கு. இதோ எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கெட்டியாகவும் இருக்கும். இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கும். இதை நாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நாம் இட்லி ஊற்றலாம். பொதுவாகவே இட்லி நம்ம துணியில் ஊற்றும்போது நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இட்லி தட்டில் நம்ம இந்த துணியை ஒரு தண்ணியில் நனைச்ச துணியை போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு நம்ம இப்போ மாவு ஊற்றிக்கலாம். இந்த ஊற்றும் போதும் ஒரே கரண்டியாக அப்படியே ஊற்றணும். சின்ன கரண்டியில் 2-3 கரண்டியாக ஊற்றாமல் நல்ல பெரிய கரண்டி போட்டு ஒரே கரண்டியாக அப்படி ஊற்றும்போது நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இட்லி பானையில் தண்ணி நல்லா நாம் கொதிக்க வச்சுருக்கணும். கொதிக்கிற தண்ணியில் நாம் இந்த தட்டை எடுத்து வைக்கலாம். இப்போ இட்லி ஊற்றியாச்சு. இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது.
இப்போ நாம் இட்லி தட்டை வச்சு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வெந்துடும். எப்பயுமே இந்த இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நாம் இந்த தட்டை வைக்கணும். இந்த ஓரத்தில் அந்த துணியெல்லாம் எடுத்து விட்டுடலாம், இல்லைன்னா மூடியில் நாம் எடுக்கிறது கஷ்டம் மூடி எடுக்கும்போது. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நாம் எடுத்தோன்னா அது நல்லா வெந்திருக்கும். கையால் தொட்டு பார்க்கலாம், இல்லை ஒரு குச்சி விட்டோன்னா அது நல்லா ஒட்டாமல் வந்ததுன்னா அது வெந்துருச்சின்னு அர்த்தம். இப்போது இந்த தட்டை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி தெளித்து நாம் இட்லியை எடுத்துக்கலாம். பொதுவாகவே இந்த தோலோடு உள்ள முழு கருப்பு உளுந்தில் நாம் மாவு அரைக்கும்போது மாவு நிறையா காணும். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இட்லி ஆகட்டும் தோசையும் நல்லா சாஃப்டாக வரும். இது இன்னொன்று, இந்த முழு கருப்பு உளுந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதனால் நாம் இந்த தோலோடு இருக்கிற முழு கருப்பு உளுந்தை அப்பப்போ நாம் இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதோ எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது இட்லி. இதுக்கு நாம் ஒரு கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இது எலுமிச்சம்பழம் வச்சு செய்கிறது. இதுக்கு நாம் மிளகா, உப்பு இது 2 மட்டும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதில் ஒரு எலுமிச்சம்பழ சாறை ஃபுல் எலுமிச்சம்பழமும் புழிஞ்சிட்டு கடுகு கருவேப்பிலை தாளித்தோன்னா இந்த எலுமிச்சம்பழ கார சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பில் தோசைக்கல் போட்டிருக்குறோம். இப்போது தோசை இதே மாவில் நாம் தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கின்றப்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப தண்ணியாக வச்சுக்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும், நல்லா மெலிசாவும் ஸ்ப்ரெட் பண்ண வரும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த முழு கருப்பு உளுந்தில் கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மூட்டு வலி மாதிரி பிரச்சனைகள்லாம் குறையும். இந்த அனீமிக் இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னை நல்லா பளபளப்பாக வச்சுருக்கோன்றாங்க. இந்த கொலஸ்ட்ரால், பிளட் சுகர், பிபி இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். இவ்வளவு பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த முழு கருப்பு உளுந்தில் நாம் இட்லி தோசை இனி ரெகுலராக செய்யலாங்க. இந்த முழு கருப்பு உளுந்தில் வேறு என்னென்ன ரெசிபீஸ் நீங்கள் செய்வீங்கன்றதையும் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த முழு கருப்பு உளுந்தில் இந்த இட்லி தோசை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.